வீடு தராத மகிழ்ச்சியையவா வெளி சூழல் தந்துவிட போகிறது? பொண்ணு வீட்டுக்கா பார்த்து சாப்பாடு போடுறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கா பார்த்து சாப்பாடு போடுறாங்கன்னு உங்கள் வீட்டின் உறவுகளின் இம்சை தாங்காமல் தான் முகம் தெரியாத நபர்கள் பரிமாறக்கூடிய வழக்கம் இன்றைக்கு வந்ததுங்கிறத மறந்துடாதீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், டை அடிச்ச மண்டையும் புருஷ முந்தாட்டி சண்டையும் 3 நாளைக்கு அப்புறம் நிலைச்சு இருக்காது நடுவர் அவர்களே. வீட்டு சூழல் சுகமானதுதான், ஆனால் அதே அளவு அது சுமையானது. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. உண்மைதான். நிறைய வேலை சுமையால நிறைய நெருக்கடிகளை ஒரு காலத்துல பெண்கள் அனுபவிச்சாங்க. இன்னைக்கு அது இல்லம்மா. நடுவர் அவர்களே, 20 வயசு வரைக்கும் தான் ஒருத்தனுக்கு வேலைக்கு சோறு, 20 வயசுக்கு மேல அவன் வேலைக்கு போனாதான் சோறுன்னா அவனுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பது எதுன்னு கேட்டா வெளிச்சூழல் தானே. என்னையை பொறுத்த வரைக்கும் எதிரா மகிழ்ச்சின்னா, நல்லா சின்ன வயசுல அடம் பிடிச்சு வாரியார் சாமியும் புலவர் கீரன் பேச்சையும் கேட்பேன். அது மகிழ்ச்சி. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்கள் குழுவினரோடு தெரிவிக்கின்றோம். ஜெயா டிவி பட்டிமன்றம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு எளிய இனிய வாழ்க்கைக்கு தேவையான தலைப்பு. வாழ்வை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது வீட்டுச் சூழலா வெளிச்சூழலா? பவர்டு பை ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் 1+1 ஆஃபர். டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் தமிழ் புத்தாண்டு ஏசி மேளா. சரவணா ஸ்டோர்ஸ், எலைட், டி நகர், தாம்பரம், திருநெல்வேலி. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைப்பது வீட்டுச் சூழலா வெளிச்சூழலா? முதல்ல வாழ்க்கைன்னா என்னன்னு கேட்டேன். ஒரே வரியில் சொன்னா பொருள்பட வாழ்வது. இந்த பொருள்பட வாழ்வதுன்னா என்ன? எப்போ மகிழ்ச்சி வரும்? சொம்பு நிறைய தங்க காசு வைக்கும்போது மகிழ்ச்சி வருமா? இல்லை சார். நம்மளை 10 மாதம் கருவில் சுமந்த அம்மாவை அன்போடு வச்சுக்கும் போது மகிழ்ச்சி வருங்க. அதிகாரமான நாற்காலியில் உட்காந்துட்டா மகிழ்ச்சி வருமா? இல்லை. நமக்கு அறிவுரை சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்த்த அப்பனை அன்போடு வச்சு அவருடைய அறிவுரையை கேட்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி வரும். நம்ம பாரம்பரிய குடும்பம். அம்மா அப்பாவுக்கு எப்போ மகிழ்ச்சி வரும்? தான் பிள்ளைய 10 பேருக்கு முன்னாடி சான்றோன்னு ஒரு பெற்றோர் கேட்டால் அதுதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. அட, கணவனுக்கு எப்போ மகிழ்ச்சி வரும்? நம்ம சொல்கிறத மௌனமாக கேட்குற மனைவி கூட இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும். அப்போ மனைவிக்கு எது மகிழ்ச்சி இருக்குன்னா, தான் சொல்கிறதெல்லாம் புடவை நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி புருஷன் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அறிவை தான் கட்டிடமாக்கணும். அறிவை தான் கட்டிடமாக்கணும். அப்போ அன்பை அஸ்திவாரமாக்குங்க, மகிழ்ச்சி நிலையா நிற்கும். அப்போ அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கிறது வீட்டுச் சூழலா வெளி சூழலா அப்படின்னா 3 பேர். அதுவும் தமிழ் புத்தாண்டு ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டுங்கிற மாதிரி முருகப்பெருமானுடைய தமிழை இந்த 6 பேரும் பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க. வீட்டுச் சூழலே அப்படிங்கிற தலைப்பில் வழக்கம் போல் நம்முடைய அது ஐபிஎல்லாக இருக்கட்டும், 2020 இருக்கட்டும், இல்லை ஒன்டேவாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், நமக்கு நிரந்தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என் அருமை சகோதரர் ரவிக்குமார். அடுத்து பக்கத்தில் நகைச்சுவை பட்டிமன்ற இமயம் என் அன்பு தங்கை திருச்சி அன்னலக்ஷ்மி மேடம் அவர்கள். அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க மனுஷனை பற்றி சொல்லவே வேண்டாம். அப்போ விட்டுருங்கிறீங்களா? எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர், எல்லாத்தையும் தாண்டி நல்ல மனிதன் என் அருமை சகோதரர் உமாசங்கர். சிங்க பெண்ணை கேள்விப்பட்டிருப்பீங்க. சிங்க பிள்ளை தெரியுமா? அவன் தான் என் தம்பி சரவணன். அடுத்த தலைமுறையின் அடையாளம், இலக்கிய வானில் அவருக்கென்று ஒரு துருவ நட்சத்திரம், அற்புதமான பிள்ளை. அடுத்து நான் பெக்காத மகள், என்னுடைய அன்பு தங்கை. எப்படி வேண்டாலும் வச்சுக்கலாம். அக்ஷயா இப்போதெல்லாம் காப்பியே அவள் வாங்கின தங்க கோப்பையில் தான் குடிக்கிறான். அவங்க மேலே மேலே வளரணும்னு நம்ம எல்லாம் கைத்தட்டி வாழ்த்துவோம். அடுத்து தம்பி இன்சொல் இளவல். பண்பாட்டுக்கு ஒரு பாசறை உண்டுன்னா என் தம்பி கடலூர் காளிதாஸ். இப்படி 6 பேரும் சேர்ந்து தமிழ் புத்தாண்டு நீங்கள் எல்லாம் குளித்து சாமி கும்பிட்டு நல்ல உடை உடுத்தி அற்புதமான உணவு சாப்பிட்டு இப்போ உங்கள் செவிக்கும் சிந்தைக்கும் விருந்து தரக்கூடிய பட்டிமண்டபத்தை பரிமாற வர்றதுக்காக அறுசுவையோட அன்பு சுவை எடுத்து வருகிறார் ரவிக்குமார். உலகெங்கும் மகிழ்வோடு சித்திரை திருநாளை கொண்டாடி மகிழ்கிற
உலகத் தமிழர்களின் உள்ளங்களிலெல்லாம் உவகை பூக்களை வாரி இறைக்கின்ற ஓஹோ. ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக சித்திரை திருநாளாகிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்வை மகிழ்ச்சியாக வைப்பது வீட்டுச் சூழலா வெளிச்சூழலா என்று கேட்டால், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமாக விளங்குவது, அடித்தளமாக விளங்குவது வீடுதான். வீட்டிலிருந்து தான் நடுவர் அவர்களே எல்லாவற்றையும் அவர்கள் முறையாக கற்று மகிழ்கிறார்கள். வீடு தராத மகிழ்ச்சியையவா வெளிச்சூழல் தந்துவிடப் போகிறது? வீட்டுச் சூழலுக்கும் வெளிச்சூழலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? வெளிச்சூழல் நம்மை பயன்படுத்தும், வெளிச்சூழல் நம்மை பயன்படுத்தும். வீட்டுச் சூழல் தான் நம்மை பண்படுத்தும், வீட்டுச் சூழல் தான் நம்மை பண்படுத்தும். நடுவர் அவர்களே, வெளிச்சூழல் ஏமாற்றங்களைத்தான் நமக்கு தரும், வீட்டுச் சூழல் தான் நமக்கு ஏற்றங்களை தரும் அப்படின்னு சொன்னா, துவண்டு போய் சோர்ந்து போய் மூலையில் முடங்குகிற போதெல்லாம் அரவணைத்து கொள்ள, கட்டி அணைத்து கொள்ள, நம் கண்ணீரை துடைக்க வீட்டு உறவுகளிலிருந்து ஒரு உறவு வரும் பாருங்கள். அது தருகிற ஆனந்தத்தை விடவா, மகிழ்ச்சியை விடவா, ஆறுதலை விடவா வெளி உலகம் தந்துவிட போகிறது? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பீரோ தூக்க வான்னா 4 பேர் வருவானா வெளி உலகத்திலிருந்து? அதே வேற ஏதாவது சாப்பிட வான்னா 10 பேர் வந்து நிற்பான். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, சொல்லுங்கண்ணா. எப்போதுமே நீங்க பீரோ, புடவை, மனைவி, அந்த அந்த அப்படியே அந்த 24x7 அதே சிந்தனையா நடுவர் இருக்கு. அவர்களே, எண்ணம், செயல், சிந்தனை 3மே எனக்கு வீடு தான். வலே வலே வலே. வீடு தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்றேன், நீங்க வகுப்புல இன்னைக்கெல்லாம் உத்து பார்த்தாவே கொலை முயற்சிங்கிறான். ஓ, நீங்க ஒன்றும் சாதாரணமா இல்லை, உத்து பார்த்தாவே. ஒரு காலத்துல கண்ணை விட்டுருங்க சார், தோலை உரிச்சிருங்க சார்னு ஆசிரியர்களை பார்த்து சொன்னாங்க வெளிச்சூழல்ல. என்ன அர்த்தத்துல சொன்னாங்க? ஆசிரியர்கள் எல்லாம் என்ன கசாப்பு கடைக்காரர்களா? இல்ல நடுவர் அவர்களே, என் குழந்தைகள், என் மகனுடைய மகளுடைய அறிவு கண்ணை திறந்து விட்டு அறியாமை என்கிற தோலை உரித்து விடுங்கள் என்பதைத்தான் சூசகமா சொன்னாங்க. நான் இன்னைக்கு வெளிச்சூழலுக்கு வருந்தி சொல்றேன், நம்ம ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக உலகம் எங்கும் இது செல்ல வேண்டும் என்பதற்காகவே சொல்லுகிறேன். ஆசிரியர் அடித்தால் ஏன் என்று கேள்வி கேட்காத காலகட்டத்தில் நான் மாணவனாக இருந்தேன். அந்த சூழல் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு ஆசிரியரையே அடித்தால் ஏன் என்று கேள்வி கேட்க ஆளில்லாத காலகட்டத்தில் நான் ஆசிரியராக இருக்கிறேனே. இந்த வெளிச்சூழல் எனக்கு என்ன மகிழ்ச்சியை கொடுத்துரும்? நடுவர் அவர்களே, தொழில்ல தோத்து போயிருப்பாங்க, வருமானம் போதிய அளவில் இருக்காது. ஆனா தோற்று போயிருந்தாலும், வருமானம் இல்லாமல் இருந்தாலும், அடுத்த வேலை பிழைப்பிற்கு என்ன செய்வது என்கிற $1,000,000 கேள்வி மனசுக்குள்ள இருந்தாலும், அப்பான்னு ஓடி வருகிற மழலையின் ஒற்றை குரல் அவனை துள்ளி எழ வச்சு ஓட வைக்கும். பார்த்திருக்கீங்களா? அது தருகிற நம்பிக்கை அச்சாணியை உலகத்தில் வேறு எந்த வெளி மனிதர் தந்துவிட முடியும்? வேற எந்த வெளி மனிதர் நடுவர் அவர்களே தந்துவிட முடியும்? நான் இப்ப வெளிச்சூழல்னு கேட்குறீங்களே, வெக்கத்தை விட்டு கேட்குறேங்க. வெளியில திருமண வீடுகள்ல உறவுகள் பரிமாறிய காலம்னு ஒன்று இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கா? யாரோ ஒருத்தர் இயந்திரத்தனமா பரிமாறுறாரு. நான் கேட்குறேங்க, மாமாவோ மச்சனனோ, இன்னும் சொல்ல போனா அப்பா, பெரியப்பா, சித்தப்பான்னு எல்லாம் கூடியிருந்து யாருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பரிமாறிய ஒரு காலத்தினுடைய தன்மை நல்லா இருந்துச்சுன்னு இப்ப இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அழகான பொம்மை, வர்றவங்களை எல்லாம் வாங்க 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 வாங்கன்னு. எங்க பெரியப்பா வரும்போது கரெக்டா பேட்டரி தீந்து போச்சு, வாங்கன்னு சொல்லவே இல்லையா? வந்த மனுஷன் 1000 ரூபாய் நோட்டு கவரை போட்டு அதிலே சொருகிட்டு போயிட்டார், கையெடுத்து கும்பிடவே இல்லைன்னு. அது செருப்பு திருட வந்தவனையும் வாங்கன்னு சொல்லுது, உண்மையிலுமே முறை செய்ய வந்தவனையும் வாங்கன்னு சொல்லுது. உங்க வெளிச்சூழல்ல என்ன நிம்மதி இருக்கு? உங்க வெளிச்சூழல்ல என்ன மகிழ்ச்சி இருக்கு நடுவர் அவர்களே? வெளி உலகத்துல வெளிச்சூழல்ல 1000 வகை வகையான உணவுகள் இருக்கே, நாங்க விரும்பி சாப்பிட முடியாதான்னு கேட்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எத்தனையோ வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம், விதவிதமான உணவுகளை சாப்பிட்டிருக்கலாம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களும் எத்தனையோ இடங்களுக்கு போய் விதவிதமான உணவுகளை சாப்பிட்டிருக்கலாம். உலகத்திலேயே மகிழ்ச்சி விரும்பிய உணவுகளை சாப்பிட்றது இல்லைங்க, விரும்பியவர்களோடு சாப்பிட்றதுலதான் உண்மையான மகிழ்ச்சி. அப்படின்னா அதுக்கான அமைப்பு வீட்டு சூழல் இருக்கா இல்லையா? அதற்கான அமைப்பு வீட்டு சூழல் இருக்கா இல்லையா நடுவர் அவர்களே?
அம்மா அப்பாவுக்கு பெயர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா அனுபவத்திலேயே நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, என் மாணவர்கள் கூட என் பெயர் சொல்லி அழைப்பதில்லை. ஆனால் என் மகன் என் பெயரை மழலை மொழியில் சொல்லி அழைக்கிற போது உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், என் மகன் சொல்லி அழைப்பதாக நான் உணர்ந்ததில்லை. மறைந்த என் தந்தையே என்னை சொல்லி அழைக்கிற உணர்வை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் இந்த உணர்வை தருவது எதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வீட்டு சூழல்ல உறவுகளை எல்லாம் உதாசீனமா சொல்லிட்டு போயிடலாங்க. இப்ப சமீபத்துல டிராகன் ஒரு படம் வந்துச்சு நடுவர் அவர்களே, ஒரே ஒரு வசனம் தான் இன்னைக்கும் எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவும் அந்த வசனத்தை வச்சிருக்காங்க. சாதாரணமான ஒரு 4 வரி வசனம் தான். எல்லாம் போச்சுன்னு வருத்தப்படாத கண்ணு, திரும்ப எழுந்த ஓடு, அப்ப நான் இருக்கேன் பார்த்துக்கலாம்னு சொல்ற அந்த ஒத்த வசனத்துல எத்தனை இளைஞர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை இளைஞர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்களா? நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, நாம சமைக்கும் போதுதான் அம்மாவின் அருமை தெரியும், நாம சம்பாதிக்கும் போதுதான் அப்பனுடைய அருமை புரியும். இது நடக்குதா இல்லையா? அப்ப நம்மளை எல்லாம் இன்னைக்கு நான் வேர்வை சிந்தாம வாழ்றேன்னா நினைச்சு பார்க்கிறேன், வீட்டு சூழல்ல ஒரு காலத்துல என் அப்பன் சிந்திய வியர்வை தான் என்ன இன்னைக்கு வியர்வை சிந்தாம பாதுகாக்குது அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆசைப்பட வேண்டும் என்றால் வீட்டுச்சூழல் கற்றுக் கொடுக்கும், ஆசைப்படலாம்னு கற்றுக் கொடுக்கும். ஆனால் பேராசைக்கும் விபரீத ஆசைக்கும் வடிகாலாய் அமையக்கூடியது வெளிச்சூழல் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நான் நிறைவா இப்படி சொல்றேன், அம்மா மண்ணுக்கு கொண்டு வந்தவர், அப்பா நம்மை முன்னுக்கு கொண்டு வந்தவர். மண்ணுக்கு கொண்டு வந்த தாயும் முன்னுக்கு கொண்டு வந்த தகப்பனும். இன்னும் சொல்ல போனா நடுவர் அவர்களே, இளமையில் அப்பா ஒரு வில்லன், நாம ஒரு குடும்பஸ்தன் ஆகும்போது அப்பா தான் நமக்கு கடவுளாவே தெரிகிறார்னு சொன்னா நடுவர் அவர்களே, இப்படிப்பட்ட உறவுகளோடு வாழுகிற வாழ்க்கை தராத மகிழ்ச்சியா உங்களுக்கு வெளிச்சூழல் தந்துவிட போகிறது என்று சொல்லி, இப்படிப்பட்ட உறவுகளால் பின்னப்பட்ட ஆனந்தம் விளையாடும் வீட்டு சூழலில் தான் மகிழ்ச்சி எல்லோருக்கும் என்றென்றைக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எனக்கு என்னன்னா, அந்த நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது எதிரணி ஒத்து பார்க்கலாம், கண்ணாடியை கூட எடுக்கலாம், எடுத்து கண்ணீர் வடிச்சாப்புல பாருங்க, அப்படியே பதறிட்டேன் நான். ஆனால் அவர் என்ன கேட்குறாப்புல, பொம்மை கூப்பிட்டுருக்கலாம், பேட்டரி எடுத்ததுக்கப்புறம் அந்த பெரியப்பா சண்டைக்கு வந்துட்டாரு, பெரியப்பானாலே சண்டை தான் அப்படின்னு சொல்லுவாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமே ஏன் உட்காந்துருக்கீங்க? நாராக கிழிச்சிருக்காரு, பதிலுக்கு கிழிக்க வாங்க. அன்புக்கினிய பெருமக்களே, இல்லை, வாழ்வை மகிழ்ச்சிப்படுத்துவது வீட்டுச் சூழல் அல்ல, வெளிச்சூழல் தான் என்பதை வெடித்து தள்ளுவதற்கு சிவகாசி பட்டாசை போல வந்திருக்கிறார் தம்பி சரவணன். வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாருமே மகிழ்ச்சியை தேடி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருப்பது எது என்கிற ஒரு அற்புதமான தலைப்போடு இந்த தமிழ் புத்தாண்டின் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த பட்டிமன்றம் தொடங்கி இருக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. எங்கள் ரவிக்குமார் அண்ணன் சொன்ன நிறைய விஷயங்களில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ணன் சொன்னார், எனக்கு எண்ணம் செயல் சிந்தனை எல்லாம் வீடுதான் என்று சொன்னார். அப்ப நியாயப்படி உங்க வீட்டுல ஒரு சோஃபா போட்டு உட்கார்ந்து அங்கேயே பட்டிமன்றத்தை முடிச்சிருக்கணும். வெளி உலகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும்னு நீங்க நினைக்கிறதும், உங்க மூலமா நல்ல விஷயங்களை கேட்டு சந்தோஷப்படணும்னு வெளி உலகமும் நினைக்கிற இந்த பட்டிமன்றமே இந்த தலைப்புக்கு எங்க பக்கம் தான் இருக்குங்கிறத மறந்துடாது சார். வீட்டு சூழல் வேற, வெளி சூழல் வேற, அதை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வெளியில போறேன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய உலகம். திடீர்னு ஒருத்தன் எதிர்க்க வந்து என் வண்டியை முட்டுற மாதிரி வந்தான்னா நான் ஒரு முறைச்சிட்டு 2 வார்த்தை பேசிட்டா கூட எனக்கு அதுக்கப்புறம் வெளி உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அதுக்கப்புறம் 1000 பேரை பார்க்க போகிறேன், 1000 பேர்கிட்ட பேச போகிறேன், 1000 பேர்கிட்ட பழக போகிறேன். வெளி உலகம் எனக்கு எப்பயுமே இம்சையாக இருக்க போகிறது இல்லை. ஆனால் வீட்டில் ஒரு முறை பொண்டாட்டியவோ பிள்ளையவோ அம்மாவையோ அப்பாவையோ ஒரு முறைச்சி 2 வார்த்தை பேசிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 2 வாரமாவது வீட்டில் நிம்மதி இருக்காதுங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய உளவியல் சிந்தனை. அப்புறம் ஒன்று சொன்னார் பாருங்க, இந்த பொம்மை கதை ஒன்று பரிமாறினா நம்ம பரிமாறி இருந்த காலம் போய்விட்டு இப்போ யாரோ சார் அந்த சிஸ்டமே ஏன் வந்தது தெரியுமா? உங்களை மாதிரி எனக்கு ஒரு மாமா இருந்தார் எங்கள் அம்மா வீட்டு சைடில். அவருடைய வேலையே எந்த கல்யாணத்துக்கு வந்தால் எப்படி பிரச்சனை பண்ணலாங்கிறதோட தான் கல்யாணத்துக்கே வருவார். அதுவும் அவருடைய பிரச்சனை பண்ணுறக்கூடிய முக்கிய இடமே எதுன்னு கேட்டிங்கன்னா பந்தி சாப்பாடு போடுற இடம் தான். நீங்கள் அப்பளத்தை சின்னதாக வச்சிங்கன்னா ஏன் அப்பளத்தை சின்னதாக வச்சுன்னு சண்டை போடுவார். பாயாசத்தை போட கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா பாயாசம் கூட இல்லாமல் என்னடா கல்யாணம் பண்ணுறீங்க. இன்னும் ரொம்ப மோசம் என்னன்னா,
பொண்ணு வீட்டுக்காக பார்த்து சாப்பாடு போடுறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காக பார்த்து சாப்பாடு போடுறாங்கன்னு உங்கள் வீட்டின் உறவுகளின் இம்சை தாங்காமல் தான் முகம் தெரியாத நபர்கள் பரிமாறக்கூடிய வழக்கம் இன்றைக்கு வந்ததுங்கிறத மறந்துடாதீங்க. அப்புறம் பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். வீட்டில் இருக்க சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்றேன். ஒரு காலத்துல ஹோட்டல் எதுக்காக இருந்துச்சுன்னா, வீட்டில் சமைக்காம போயிட்டாங்கன்னா இன்னைக்கு சாப்பாடு வேணுமேனு ஹோட்டலுக்கு போனாங்க. இல்லையா, எங்கேயாவது வெளியில சுற்றுலாவுக்கு சுற்றும் போது சாப்பாடு வசதி வேணுமேனு ஹோட்டல்ஸ் வந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. வார கடைசி நாளே சந்தோஷமா சாப்பிடணும்னு வீக்கெண்டுக்கு குடும்பத்தோட போய் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாங்கன்னா, வீட்டை தாண்டி ஒரு சாப்பாட்டின் சந்தோஷம் கூட வெளியே கிடைப்பதாக வீடே நினைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற லாஜிக்கு. அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, வீடு திரும்ப திரும்ப கத்திரிக்காய் முருங்காய் போட்ட சாம்பார், கருணக்கிழங்கு போட்ட கார குழம்பு, தோசை 2 வகை தான். கல் நல்லா இருந்தா வட்ட தோசை, கல் நல்லா இல்லைன்னா அது ஒரு வாரியான தோசை. ஆனால் வெளியில் அப்படி இல்லை சார், 40 வகையான தோசை தரான். சரி, அப்புறம் நம்ம உளவியெல்லாம் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோமா? மனுஷன் அப்படிங்கிறவனே ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்னு தான் இன்னைக்கு சைக்காலஜி சொல்லுது. அவன் ஒரு சமூக விலங்குன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனால தனியா ஒரு வீட்டுக்குள்ள இல்ல பார்த்த முகங்களோடு மட்டுமே வாழக்கூடிய பக்குவம் அவனுக்கு இல்லைன்னு உளவியல் சொல்லுது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஒரு குழந்தை கூட நீங்கள் இடுப்பில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மூஞ்சை பார்த்து அது சாப்பிடாது. என்னை வெளியே கூப்பிட்டு போ, புது புது நாயா அதுக்கு காட்டணும். தோத்தோவை பாரு, தோத்தோவை, ஏன் வீட்டில் இருக்கிற தோத்தோலாம் அதுக்கு பிடிக்கல, வெளியில் இருக்கிற தோத்தோ தான் அதுக்கு பிடிக்குது. அப்புறம் பாருங்க, நிலாவை காட்டணும். ஒரு குட்டி குழந்தை கூட நீங்கள் அப்படி வெளியே போகிறதுக்கு சாவி எடுத்தீங்கன்னா நானும் டுரு வரேன். ஏன்னா இயல்பிலேயே மனித மனம் வீட்டை தாண்டிய உலகத்தை தான் ரசிக்கிறது, நேசிக்கிறது அப்படிங்கிற உளவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் 4 அண்ணன் தம்பிக்கு ஒரு வீட்டில் இருப்பான், 4 மருமக சமைப்பாங்க, 4 குடும்பமும் ஒன்றா சேர்ந்து ஒரு வீட்டில் வாழும். ஆனால் இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டுமே வாழ்கிற வீட்டுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு 40 டாப்பிக்கில் சண்டை நடக்குது. 40 டாப்பிக்கு சமாதானம் ஆக வேண்டியிருக்கு. ஏன்? குடும்பம் என்கிற, வீடு என்கிற அந்த நிலை இன்றைக்கு இல்லை. இப்போ நான் அண்ணனை கேட்குறேன், மே மாதம் வந்துருச்சு, சம்மர் ஹாலிடே. அண்ணன் தன் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு என்னை அப்பான்னு வாய் நிறைய அழிச்சு சந்தோஷப்படுத்திருக்கடா, இந்த கோடை விடுமுறைக்கு நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? எங்கே போகிறோம்? கிச்சனுக்கு போகிறோம், அப்புறம் பெட்ரூமுக்கு போகிறோம், அப்புறம் ஹாலுக்கு போகிறோம். ஏன்? வீடு தாண்டா மகிழ்ச்சின்னு சொல்லி பாருங்க, உங்களே டைவர்ஸ் பண்ணுவான். ஏன்? சம்மர் ஹாலிடேனா எங்கேயாவது வெளியில தான் போனேன். அண்ணனே தாய்லாந்துக்கு டிக்கெட் போட்டுக்கிறார், எனக்கு மட்டும் தான் தெரியும், என்ன தான் போட சொன்னார். நான் இப்படி சொல்கிறேனே, இப்படி சொல்லி என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். அண்ணன் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது சொன்னார், வீடு தான் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கான இடம், அம்மா அப்பா உறவுன்னு சொன்னார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் அம்மா அப்பா மனைவி பிள்ளை மட்டுமே முடிச்சுறது கிடையாது. அவனுக்கு அதை தாண்டி வெளியே நண்பர்கள்னு ஒரு வட்டாரம் இருக்குது, பங்காளிகள்னு ஒரு வட்டாரம் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிற பணியாட்கள்னு ஒரு வட்டாரம் இருக்குது. இந்த ஒன்று இம்பேலன்ஸாக போகிற போது வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு கம்பெனிக்கு போனால் கம்பெனி அவனை சிரிக்க வச்சிரும். ஆனால் கம்பெனிக்கு ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்தால் வீடு சிரிக்க வைக்கிறது இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போது தாங்குகிற தாய்மடியாக வீடு இருக்கிற போது வீடு நிம்மதியை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் வெளி உலகம் என்கிற பெரிய வனாந்திரம், அதுதான் நான் சொல்கிறது இந்த சோஷியல் அனிமல்னு சொன்னேன். ஒரு பறவை எப்போதும் ஒரே கூட்டில் வாழ்வதில்லை, அது 1000 மைல் வலசை வந்து கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தான் வாழ்கிறது. ஒரு யானை தன் வாழ்நாளில் அது வசிக்கிற காட்டை 20 முறைக்கு மேலே பயணம் செய்கிறது, ஒரே இடத்தில் வாழ்வதில்லை. மனிதன் மட்டும்தான் இஎம்ஐ வாங்கி லோனு வாங்கி ஒரு வீடை கட்டி அது தான் வீடுங்கிற எண்ணமும் இல்லாமல் அந்த வீட்டிலேயே மகிழ்ச்சி கிடைக்கும்னு வீட்டோடவே அடங்கி போகிறான் என்றால், மறுபடியும் சொல்லுகிறேன், ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல். நன்றி, வணக்கம். அன்புக்கினிய பெருமக்களே, தயவு செய்து ஜெயா தொலைக்காட்சியினுடைய இந்த தமிழ் புத்தாண்டு பட்டிமண்டபத்தை பார்க்கின்ற அத்தனை சுவைங்க பெருமக்களையும் பணிவோடு கேட்டுக்கொள்வது, பட்டிமண்டப மேடைகள் இன்றைக்கு நிறம் மாறி திசை மாறி போகிறது என்கின்ற ஒரு சொல் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பேச்சாளர் பேசிய பிறகு, பொதுவாக ஒரு பேச்சாளர் மக்களை பார்த்து தான் பேசுவார். ஆனால் சரவணன் பேசுவதை நீங்கள் பார்க்குறீங்க ஜெயா டிவியில், நிறைய நேரம் இவங்களை பார்த்து ஏன் பேசுகிறார் அப்படின்னா, உன் கருத்துக்கு என்னால் உடனடியாக பதில் கருத்து சொல்வதற்கு 1000 செய்தி வைத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு கருத்து கருவூலம் வாழ்த்துக்களை சொல்லி, என்ன முத்து முத்தான செய்திகள். ஆனால் என்ன பண்ணாலும் இப்போ மலை உச்சிக்கு போன உங்களை தள்ளி விடுறதுக்கு மலைக்கோட்டையிலேருந்து அன்னலக்ஷ்மி வந்திருக்காங்க.
உலகம் எங்கிலும் வியாபித்திருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். வாழ்வை மகிழ்ச்சியாக வைப்பது வீட்டு சுழலா வெளி சுழலா? எங்களுடைய அணி தலைவர் ரொம்ப அருமையா பேசிட்டு போனாரு. அதுக்கு சரவணன் தம்பி ரொம்ப அருமையாவே பதில் சொன்னாரு. நடுவர் அவர்களே, வீட்டுல கணவன் மனைவி சண்டை இருந்ததுன்னா 3 மாசத்துக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்களாம். ஒரே ஒரு விஷயம்தான், டை அடிச்ச மண்டையும் புருஷ முந்தாட்டி சண்டையும் 3 நாளைக்கு அப்புறம் நிலைச்சு இருக்காது. நடுவர் அவர்களே, அதை முதல்ல தெரிஞ்சுட்டு வந்து பேச சொல்லுங்க. என் தம்பிக்கு திருமண வாழ்க்கையில அவ்வளவா அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, வெளியில 1008 பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இவர் சொன்னார்ல, இன்னைக்கு பட்டிமன்றம் பேசுறத 4 செவுத்துக்குள்ளேயே ரவிக்குமார் சார் பேசிட்டு வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே, எதுக்கு வந்து தொலைக்காட்சியில பேசுறாருன்னு கேட்கறாங்களே நடுவர்களே. வெளியில போய் பட்டிமன்றம் பேச போனாலே 1000 பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோமா இல்லையா? முந்தா நாள் பட்டிமன்றம் பேச போகும்போது மைக் டெஸ்ட் பண்றேன். ரெடி 1 2 3 4 கீழே ஒருத்தன் 5 6 7 8. வெளியில வந்து மகிழ்ச்சி இருக்கு இவ்வளவு தூரம் பேசலாமா நடுவர் அவர்களே? வடலூர்ல இருந்து சென்னை வரலான்னு பஸ்ல தாங்க ஏறினேன். கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். நிஜமா சொல்றேன், ஏறி நின்னு உட்கார்றதுக்கு எனக்கு சீட்டே கிடைக்கல நடுவர் அவர்களே. 500 ரூபாய் கொடுத்த பணத்தை கண்டக்டர் கடைசி வரைக்கும் எனக்கு எப்போ காசு மிச்சத்தை கொடுப்பாருன்னு தூங்காமே வந்துகிட்டு இருந்தேன். அப்பப்ப கண்டக்டரை பார்த்து, அண்ணே பேலன்ஸ் கிடைக்கல, கம்பியை மேல பிடிங்க மேடம், பேலன்ஸ் தன்னால கிடைக்குங்கிறாரு. பஸ்ல ஏறுறதுல இருந்து, பட்டிமன்றம் பேசுறதுல இருந்து, சம்பளம் வாங்குறதுல இருந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தாங்க தெரியும். பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய கத்தால 4 மணிக்கு தெருவுல நடந்து போறேன். ஒரே நாய் தொல்லை. நடந்து போய்கிட்டே இருக்க, தெரு நாய் 10 துரத்துதுங்க. நான் எப்படான்னு உசுரை கையில பிடிச்சிட்டு வீட்டுல போய் அப்புறம் தாங்க ஒரு செம்பு தண்ணியை குடிச்சிட்டு அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், என்னை 10 தெருநாய் துரத்துச்சுங்க, என்னன்னு தெரியலன்னு. ஏன்னா என் வீட்டுக்கார் என்ன தெரியுமா சொன்னாரு நடுவர் அவர்களே, 10 தெருநாய் துரத்துதுன்னு ஏன் தவங்க பதட்டப்படுற? ஏன் தெரியுமா தெருநாய் ஃபுல்லா உன்னை துரத்துச்சு? நாயோட கண்களுக்கு தேவதைகள் மட்டும்தான் தங்கம் தெரியவாரு, நீ கவலைப்படாதுன்னு சொன்னார். எனக்கு நிம்மதி பெருமூச்சு வீட்டுல கிடைச்சிட்டா வெளியில கிடைச்சிட்டா? வீட்டுல சின்ன குழந்தையிலேருந்து நான் பேசக்கூடிய பேச்சையும் பாடலையும் என்னை ரசித்து தட்டி கொடுத்து வளர்த்ததுனால தான் இன்னைக்கு சமூகத்துக்கு நான் ஒரு சிங்க பெண்மணியா வந்து வெளிச்சத்துல நிக்கிறேன். முதல்ல வீடு தட்டி கொடுக்கணுங்க. இதுல போனா 1000 விஷயங்கள் எங்களுக்கு வெளியில கிடைக்குது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த இப்ப கல்யாண வீட்டுக்கு போறோம். இப்ப கல்யாண வீட்டுக்கு போனோம்னா பொண்ணு வீட்டுக்காரவங்க தெரிஞ்சவங்களாங்கிறது முக்கியம் இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க தெரிஞ்சவங்களாங்கிறது முக்கியம் இல்ல, நமக்கு சாப்பாடு பரிமாறால் தெரிஞ்சவங்களாங்கிறது முக்கியமே. நானும் பஃபே சித்திரத்துக்கு தட்டை ஏந்திட்டு போய் நிக்கிறேன் நடுவர்களே. இதே வீட்டுல உட்காந்து கூட்டாஞ்சோறு ஆக்கி உட்காந்து திம்போம், நிலாசோறு ஆக்கி திம்பங்க. அந்த தாயி எல்லாத்தையும் சாப்பாடை ஒன்னா பிசைஞ்சு தன் பெற்ற 5 பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் அந்த ஒரு பிடி சோத்தை அள்ளி கொடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி போய் எல்லாத்தையும் தட்டேந்து நிற்கும் போது மகிழ்ச்சி கிடைக்குமான்னு நான் கேட்கிறேன் நடுவர்களே. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நிதியை வேணா வெளியில போய் நம்ம தேடிட்டு வந்துடலாம், நிதியை வெளியில இருந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனா நிம்மதியை வீட்டுல மட்டும்தான் நடுவர்களை தேட முடியும், வீட்டுல மட்டும்தான் கொண்டு வர முடியும். வீட்டுல எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் எங்களுடைய அணித்தலைவர் சொன்ன மாதிரி குழந்தை செல்வம்ங்கிறது சாதாரணம் இல்லை நடுவர்களே. ஒரு குழந்தை அப்பா வேகமா அலுவலகத்திலேருந்து ஓடி வந்தார். போய் அப்பா கையை பிடிச்சி கட்டி அணைச்சி, அப்பா நீ தெய்வம்பா, நீ கடவுளுப்பா, உன்ன மாதிரி யாருமே கடவுள் மாதிரி இருக்கவே முடியாதுப்பானர். அப்பா கேட்டார், ஏன் தங்க அப்பாவை தெய்வம் கடவுளுங்கிற, உனக்கு தீனி வேணுமான்னு கேட்டார். அதுக்கு இல்லப்பா, ஏன் தெரியுமா உன்னை தெய்வம்னு சொல்றேன், பின்னாடி நடக்கிற விஷயத்த பூரா நீ முன்னாடியே சொல்றப்பான்னு. அப்படி என்ன தங்க நான் சொன்னேன், காலையில் செல்ஃபிலேருந்து ரிமோட் எடுத்தா கீழே உடஞ்சிருன்னு சொன்னீங்களப்பா, அதே மாதிரி உடஞ்சிருச்சுப்பான்னுச்சு. அந்த தகப்பனுக்கு அந்த குழந்தைய திட்டுறதா கொஞ்சறதான்னு கூட தெரியாம அந்த மழலையின் மொழியை கூட ரசிச்சு ருசிச்சு அவர் 10 நிமிஷம் தன் குழந்தையுடைய வார்த்தையை ரசிச்சு இருக்காருன்னு சொன்னா, வெளியில் இருந்து வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் குழந்தையின் முகத்தை பார்த்தாலே மறைஞ்சிருன்னு சொன்னா, வீட்டுல தான் நடுவர்களை மகிழ்ச்சி நிஜமா நிறைஞ்சிருக்கும். இவர் ஹோட்டல்ல போய் சாப்பிடறத பத்தி சொல்றாரு. ஒரு வாரமா வீட்டுல சமைக்கிறாங்க, ஹோட்டல்ல போய் மனைவிக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க. சவர்மா சாப்பிட்டு சட்டுன்னு போறதை விட வீட்டுல உப்புமா சாப்பிட்டு உசுரோட மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் நடுவர்களே. வாழ்க்கையில எத்தனை சிக்கல்களை வெளியில சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, விநாயக பெருமான் ஒரே ஒரு கனிக்காக அம்மையப்பன் தானே உலகம் தானே அம்மையப்பன்னாரு. கனியை வாங்கிட்டு வந்துட்டாரு. அம்மை அப்ப மட்டும் உலகமாக நினைத்து பாருங்கள், நிச்சயம் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் என்கின்ற காரணத்தினால் நிறைவாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெறலான்னு ஆசைப்படுறேன். நீங்க எல்லா விளையாட்டுலயும் நீங்க ஜெயிச்சிட முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு விளையாட்டுல தோல்வியை நீங்க சந்திச்சுட்டு வரும்பொழுது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டப்போ விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா,
நான் எல்லா விளையாட்டுலையும் நானும் ஜெயிச்சிட மாட்டேன். முக்கியமான விளையாட்டில் கூட நான் தோல்வியை சந்திச்சிருக்கேன். அப்போதெல்லாம் நான் பீச்சுக்கு போக மாட்டேன், பார்க்குக்கு போக மாட்டேன், தேட்டருக்கு போக மாட்டேன். நேராக வீட்டுக்கு வந்து என் மனைவியின் மலர்ந்த முகத்தை பார்த்தாலே போதும், அத்தனை தோல்விகளும் எனக்கு மறைந்து விடும் சொன்னான்னு சொன்னா, வீட்டில் நீங்கள் சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும்னா வெளியில் இருக்கக்கூடிய தோல்விகளை கூட வெற்றிகரமாக தன்னம்பிக்கையாக மாற்றி கொடுப்பது அப்பா என்கின்ற உறவு, அம்மா என்கின்ற உறவு. அப்பாவை மதியுங்கள், அம்மாவை மதியுங்கள், மனைவியை நேசியுங்கள், மகிழ்ச்சி என்ற காற்றை மட்டுமே சுவாசியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய பெருமக்களே, பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஜெயா தொலைக்காட்சி பட்டிமண்டபத்தில் இந்த புதிய புதிய முகங்கள் மின்னி மிளிர்வதை பார்க்கின்ற போது எவ்வளவு மகிழ்ச்சி. அவங்களுடைய பேச்சை நீங்கள் உத்து நோக்கினா தெரியும், ஆபாசம் இல்லாமல் நம்முடைய அகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய நகைச்சுவையை ஒரு பெண் பேச்சாளர் பேசுவது என்பது மிக கடினமான விஷயம். அப்படியே பட்டு நெய்கிற மாதிரி அப்படியே தைச்சிக்கிட்டே வந்து கடைசியில் முடித்தாங்க. நம்முடைய இலக்கிய இதிகாசங்கள் சொல்லக்கூடிய மனையறத்தின் வேறுங்கிற விஷயத்தையும், வேறென்னு நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாமல் இருப்பேன்னு விஸ்வநாதன் ஆனந்தனுடைய மனைவியை சொல்லி அவங்க முடித்த போது கண்ணாடியை தொடச்ச சரவணை கண்ணாடியை உடைச்சிருவாரோன்னு பயத்துக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக போயிட்டாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் ஒரு ஆண் பேசினா ஆண் பதில் சொல்லலாம், ஒரு பெண் பேசினா பெண் பதில் சொல்கிறது தான் மரியாதை. அக்காவுக்கு பதில் சொல்ல தங்கை வருகின்றார். ஆனால் இவர்கள் பட்டிமண்டபத்தின் நல்ல தங்கா. ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் சித்திரை திருநாள் நல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு, வாழ்வை மகிழ்ச்சியாக வைப்பது வீட்டுச் சூழலா வெளிச்சூழலா? இதுதான். ஏரியிலும் ஓடையிலும் துள்ளி விளையாடுகிற மீன்களை பார்க்கும்போது வருகிற மகிழ்ச்சி, வீட்டுக்குள்ள தொட்டிக்குள்ள 4 மீனை போட்டு வச்சு அது விளையாடுறத பார்க்கும்போது கிடைச்சிடுமா? பொழுது சாயும் நேரத்துல நீலாங்கரை பீச்ல அந்த நீலவானத்தை பார்த்து காத்து வாங்கும்போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி, ரூம்குள்ள 1.5 டன் ஏசியை போட்டு உட்கார்ந்துருக்கும் போது கிடைச்சிருமா? இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொன்னாலும் கோவிலுக்கு சென்று வழிபடும் போது கிடைக்கின்ற அந்த மன அமைதி வீட்டில் இருக்கிற பூஜை அறைக்குள் கிடைத்து விடுமா? இன்றைக்கு யதார்த்தத்தை பேசுவோமே. இன்னைக்கு வீடு கட்டி விற்பனை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய பிசினஸ். அப்ப எந்த மாதிரி வீடுகளுக்கு இங்கே விலை அதிகம் தெரியுமா? லேக் வியூ அபார்ட்மெண்ட், பார்க் வியூ அபார்ட்மெண்ட், பீச் வியூ வில்லா. ஆக கோடி கோடியாக பணத்தை கொட்டி கொடுத்து ஒரு வீடு வாங்கினாலும் அதனுடைய பால்கனியில் அமர்ந்து வெளியில் சூழலை பார்த்து ரசிக்கத்தான் நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால், மனித மனம் இயற்கையிலேயே வெளிச்சூழலை ரசிப்பதில் தான் மகிழ்ச்சி கொள்கிறது என்பதுதான் அண்ணன் சொன்னது போல உளவியல். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிரணியிலிருந்து வந்து சொன்னவர்கள் எல்லாம் சொன்னார்கள், உறவு, குடும்பம், பாசம் எல்லாம் சரிதான். இதில் இங்கே சிக்கல் என்ன தெரியுங்களா? நீங்க நுட்பமா யோசிச்சு பார்க்கணும். வீட்டு சூழல் அழகானது தான், ஆனால் அது அதே அளவு அடர்த்தியானது. வீட்டு சூழல் இனிமையானது தான், ஆனால் அதே அளவு அது இறுக்கமானது. வீட்டு சூழல் சுகமானது தான், ஆனால் அதே அளவு அது சுமையானது. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. வீடு என்கிற ஒரு அமைப்பை நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் நம்ம கட்டி வைத்தோம். ஆனால் அந்த வீடு என்கிற கட்டடத்தின் சுவர்களிலிருந்து கடமை, பொறுப்பு, பொருளாதாரம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த குரல்கள் நம்மை ஒருபோது மகிழ்ச்சியாக முழு மகிழ்ச்சியோடு வாழ விடுவதில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் வந்து சொன்னாங்க, மனைவி எப்படி இருக்கா, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பான்னு குழந்தை வந்து கூப்பிடுமே, அது எப்படி சந்தோஷமா இருக்கும். அண்ணன் அவர்களே, பெரும்பான்மையான நேரத்தை வெளி உலகத்தில் செலவழித்து விட்டு இளைப்பாறுவதற்காக வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நேராக போய் டைனிங் டேபிளில் உட்கார உங்களுக்கு வீட்டு சூழல் ஒருவேளை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் ஏப்ரல் மாத வெயிலில் எரியிற அடுப்பு பக்கத்தில் நின்று சமைக்கிற பெண்களுக்குத்தான் தெரியும் வீட்டு சூழல் எப்படிப்பட்டதுன்னு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் வீட்டு சூழல் மகிழ்ச்சியானதுன்னு பேசுகிறாரு. சரி, ரைட். ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அன்னலட்சுமி அக்கா அவர்கள் எப்படி வீட்டு சூழல் மகிழ்ச்சியானதுன்னு பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆண்களினுடைய மகிழ்ச்சிக்கு குடும்பம் ஒரு காரணம்,
ஆனால் பெண்களினுடைய மகிழ்ச்சிக்கு குடும்பம்தான் ஒரே காரணம் என்று நீங்க சொல்லி வைக்கிற அந்த சமூக கட்டமைப்பு இருக்குல்ல, அதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, அதில் ஒரு பெண் பேசுகிறாங்க, நெறியாளர் கேட்குறாரு உங்களுக்கு எது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்? அந்த பெண் சொல்கிறாங்க எனக்கு விசேஷ வீடுகளில் போய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஏமா அதில் என்னம்மா உனக்கு சந்தோஷம் அப்படின்னா, அங்கே தான் சார் என்ன உட்கார வச்சு வேற ஒருத்தர் பரிமாறுவாங்க. சார் தினம் தினம் அன்போடும் அக்கறையும் நீங்கள் எல்லாம் சொல்வது போல மனைவி ஆக்கி ஆக்கி கொற்றாலே அவளை உட்கார வைத்து எத்தனை நாட்கள் நீங்கள் பரிமாறி இருக்கிறீர்கள்? நான் கேட்குற ஒரு சவாலே விடுறேனே, திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகு இல்லை குடும்பத்தை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பெண் ஒரு பண்டிகை நாளில் ஒரு பிடித்த நிகழ்ச்சியையோ அல்லது பிடித்த படத்தையோ 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்த்திருக்கிறாள் என்று ஒரு பெண்ணை இங்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அதற்கு கூட அவளுக்கு நேரம் விடாத இந்த வீட்டு சூழலை விட 3 மணி நேரம் முழுதாய் ஒரு படத்தை நிம்மதியாக உட்கார்ந்து பார்க்கிறாள் என்று சொன்னால் அந்த சினிமா தியேட்டர்ஸ் என்கிற வெளிச்சூழல் பெண்களுக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்குது. அதனாலதான் சார் வீட்டிலே இருக்கிற பெண்கள் கூட அவ்வப்போது மொட்டை மாடிக்கோ தோட்டத்திற்கோ சென்று இளைப்பாரி கொள்கிறார்கள், இந்த சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொள்கிறார்கள். அதுதான் உளவியல், நீங்க புரிஞ்சுக்கணும் சார். கொரோனான்னு ஒரு காலகட்டம் வந்ததுங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க குடும்பத்தோடு அப்போதான் இருக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிது. அப்படிதான் பல ஆண்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தான் சார், நம்பி வீட்டுக்கு வந்தான் சார். 1 வாரம் போச்சு, 1 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, முடியலை சார். குடும்பத்தோட வாழ்றதுக்கு பதிலாக கொரோனாவில் செத்தாலும் பரவாயில்லன்னு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். உண்மையிலேயே கொரோனா காலகட்டத்தில் வெளி உலகை பார்க்காமல் வீட்டுக்குள்ளேயே இருந்ததினால் பலர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்று அறிக்கை சொல்கிறது. என்று சொன்னால் இந்த வீட்டு சூழல் எப்படி எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்குங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ரிட்டையர்ட் ஆன பிறகும் சில பேர் வேலைக்கு போகிறாங்களே, அது வருமானம் என்கிற ஒரு காரணம் மட்டுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இல்லை, இத்தனை நாட்கள் ஓடி திரிந்து உழைத்த போது ஒரு 2 நாள் லீவ் கிடைக்காதா, வீட்டில் இருக்க மாட்டோமான்னு நினைத்த பெரியவர்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் எனும் பொழுது அந்த மன அழுத்தத்தை பொறுக்க முடியாமல் வேலைக்கு செல்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்பதை நாம் ஒருபோதும் மறுத்துவிட முடியாது. நான் இப்படி சொல்றேனே, இருப்பதற்கும் சற்றே இளைப்பாறுவதற்கும் வேண்டுமானால் வீட்டு சூழல் மகிழ்ச்சியானதாக இருக்கலாம். ஆனால் இயங்குவதனால் இமயத்தை தொடுவதற்கும் வெளிச்சூழல் தான் தேவை. இருப்பதும் இளைப்பாறுவதும் மட்டுமே வாழ்க்கை அல்ல, இயங்குவதும் இமயத்தை தொடுவதும் தான் வாழ்க்கை. இமயத்தை தொட்டபோதுதான் வீட்டு சூழல் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனால் மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைப்பது என்றைக்கும் வெளிச்சூழல் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி அக்ஷயா அவர்கள் பேசுவதை பார்க்கின்ற போது நாம் கூட இன்னும் சில விஷயங்களை உடைத்து இந்த பட்டிமண்டபத்தில் பேச வேண்டும். ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் சில சமயத்தில் பெண்மைக்கு கிடைக்காமல் ஒவ்வொரு துறைகளிலும் போய்விடுகிறதோ என்கின்ற அச்சமும் பெருமூச்சும் நம்மை போன்றவர்களுக்கு உண்டு. கிட்டத்தட்ட பட்டிமண்டபம் ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறது. பொதுவாக வாழ்வில் மகிழ்ச்சிங்கிறது வீட்டுச் சூழல் தான் என்பதை நிரூபிப்பதற்கும் நிறைவு செய்வதற்கும் உங்கள் பாராட்டுதலோடு நம் அருமை சகோதரர் உமாசங்கர் வருகிறார். நடுவர் அவர்களே, நிறைவாக பேசின சகோதரி ஒரு பெண்ணுக்கு வீட்டில் எவ்வளவு நெருக்கடி இருக்குது அப்படின்னு ரொம்ப நெகிழ்வாக பேசினாங்க நடுவர் அவர்களே. நிஜமாகவே அவங்க பேசினதில் நிறைய உண்மை இருந்தது. பரமசிவன்கிற ஐயா பண்பாட்டு அசைவுகள்னு ஒரு நூல் எழுதினார் நடுவர் அவர்களே. அது ரொம்ப அழகான ஒரு தகவலை சொன்னார் பாருங்க. சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிற உப்புக்கு பேர் வெள்ளுப்புன்னு பேர். இந்த வெள்ளுப்பை பற்றி அவர் எழுதுவார் பாருங்க. தன் உருவம் தெரியாமல் பிற பொருள்களோடு கலந்து பயன் தருவது வெள்ளுப்புன்னு ஒரு வாசகம் எழுதுவார். பண்பாட்டு அசைவுகள்ங்கிற நூலில் தோப்பாயா எழுதுவார். மணமகள் மொத கணவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு சிறு ஓலை கூடையில் உப்பைத்தான் எடுத்துட்டு போவாங்கிறதா நம்முடைய மரபு. அந்த நூலில் அவர் குறிப்பிடுறார். அப்போ குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக தன்னை ஒப்பு கொடுக்கவே உப்பை எடுத்து கொண்டு போகிறாள் என்பதைத்தான் பண்பாட்டு அசைவுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உண்மைதான், நிறைய வேலை சுமையால் நிறைய நெருக்கடிகளை ஒரு காலத்தில் பெண்கள் அனுபவிச்சாங்க. இன்னைக்கு அது இல்லைம்மா. ஹோட்டலுக்கு போனால் 3 விதமான சட்னி கிடைக்குதுங்கிறாருங்க அவர்.
வீட்டிலனா ஒரே ஒரு சட்னியோட நம்மளை ஏமாத்திடுறாங்கன்னு பேசுறாரு. ஏங்க சட்னிலே அங்க இருக்கிறது மகிழ்ச்சி. சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்கள் சிம்போனி இசை அமைச்சிட்டு வந்திருக்கிறார். ஏஆர் ரகுமான் நவீன இசையை வழங்கிட்டு இருக்கிறார். அதுவும் மிக இனிமையானது தான். கர்நாடக சங்கீத கச்சேரியா பாம்பே ஜெயஸ்ரீ அம்மாவுடைய குரல் அப்பா இனிமையாக இருக்கும். எவ்வளவோ இனிமையான ஒலிகளை நாம் வெளியில் கேட்கலாம். ஆனால் இதையெல்லாம் விட இனிமையான ஒலி வீட்டுக்குள்ளே ஒன்று இருக்குது சார். என்ன தெரியுமா? தம் மக்கள் மழலை சொல்னு சொன்னார். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொன்னார். பாருங்க, வீட்டில் ஒரு குழந்தை பேசுகிற மழலை சொல்லை விடவா இனிமையான ஒரு விஷயம் உலகத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1963 வெளிவந்த ஆசை அலைகள் படத்தில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம், பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம், அன்பு என்னும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம், நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம்னு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். அப்போ மகிழ்ச்சிங்கிறது, நிறைந்த மகிழ்ச்சிங்கிறது எப்போவுமே வீட்டில் தாங்க இருக்குது. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க வீடுங்கிறது தங்கும் இடம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. வெறுமனே தங்கும் இடம் இல்லை, அது அன்பு தங்கும் இடம், பாசம் தங்கும் இடம், அது அமைதி தங்கும் இடம், அது மகிழ்ச்சி பொங்கும் இடம் சார் வீடுங்கிறது. இப்போ நிறைந்த மகிழ்ச்சி எப்போவுமே வீட்டில் தான் கிடைக்கும். பாரதி எழுதுறாரு பாருங்க, சிவன் நீ, சக்தி உன்னுடைய மனைவி, திருமால் நீ, லட்சுமி உன்னுடைய மனைவி, பிரம்மா நீ, சரஸ்வதி உன்னுடைய மனைவி, விநாயகனும் முருகனும் உன்னுடைய குழந்தைகள், உன் வீடே ஒரு கோவில்னு பாரதியே சொன்னதுக்கு அப்புறம் சரவணன் சொல்றதை கேட்காதீங்க. பஸ்ஸில் பயணிக்கிறோமே, ஏதாவது ஊருக்கு பயணிக்கிறோம், மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகணுன்னு பஸ் ஏறுறேன் நடுவரவில். எனக்கு பிடிச்ச இளையராஜா இசையும் ஏஆர் ரகுமான் இசையும் ஒலிச்சிக்கிட்டு இருக்கு. ஆஹா, இன்னைக்கு பயணம் மிகச்சிறப்பாக அமைய போகுதுன்னு நானும் பஸ் ஏறி வந்தேன். பஸ்ஸில் ஏறின உடனே ஒருத்தன் வேகமாக தோளில் சாஞ்சி தூங்கினான். என் பக்கத்தில் உட்காந்துருக்கவன் தூங்கும் போதே சொன்னான், ஐயா பழனி வந்தால் எழுப்பிடுங்க, பழனி வந்தால் எழுப்பிடுங்கன்னு சொன்னான். சரியா தூங்கி தொலை அப்படின்னு பாட்டை கேட்டுகிட்டே இருந்தேன். 2.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வந்தோன்னே பழனி வந்துருச்சு பழனி வந்துருச்சுன்னேன். அவன் வேகமாக எழும்பி ஜன்னல் வழியாக போய் மலையை பார்த்து முருகா அப்படின்னு கும்பிட்டு திரும்ப வந்து என் மேலே தூங்கிட்டாங்க. ஒரு பயணத்தில் கூட வெளியில் இன்னைக்கு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குதே. இப்போ நீங்கள் எங்கே வெளியில் மகிழ்ச்சி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? உறவுகளால் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது சார். லிஸ்ட்டு போட்டால் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும். நான் ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேங்க. ஒவ்வொரு உறவினுடைய மகத்துவத்தையும் வாழ்நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாமுத்துக்குமார் ஒரு கவிதை எழுதினார் பாருங்க, தம்பி நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, என் உதிரத்தின் பங்காளி, நான் உண்ட மிச்ச பாலின் ருசி அறிந்தவன், ஆதலால் என் பசி அறிந்தவன், வேற்றுருவன் என்றாலும் மாற்றுருவன், என் நாணயத்தின் இன்னொரு பக்கம் என் தம்பி, துக்கத்தில் என்னை தாங்கும் தூண் என் சக ஊன் எழுதியிருப்பார். இப்படி ஒவ்வொரு உறவை பற்றி நம்ம மணிக்கணக்காக பேசிகிட்டே இருக்கலாம். நிறைவா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். வட்டி முதலுங்கிற நூலில் ராஜு முருகன் ஐயா அவர்கள் ஒரு கவிதையை அப்படி கோடிட்டு காமிச்சிருப்பார். வெளியிலிருந்து ஒரு மனுஷன் புலம்னானா, மனசே சரியில்லை, கவிதை இப்படி தான் ஆரம்பிக்கும், மனசே சரியில்லை, பார்க்கு போகலாமா, பீச்சு போகலாமா, இல்லை பாருக்கு போகலாமா, பக்கத்துலேருந்து ஒரு குரல் ஒலிச்சதான், பேசாமல் வீட்டுக்கு போனேன்னா. நிறைவான மகிழ்ச்சி என்பது வெளிச்சூழலை விட வீட்டுச் சூழலில்தான் கிடைக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி எல்லோருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினிய பெருமக்களே, நாம் எப்போதுமே நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்லிய பழக்கப்பட்டது. ஒரு பேச்சில் எப்படி அடர்த்தி இருக்க வேண்டும் என்பதை ஒரு ராஜமுருகனுடைய விஷயம், ஒரு நா முத்துக்குமாருடைய கவிதை, தோப்பாவினுடைய செய்தி என்று ஒரு அடர்ந்த அமேசான் காடை போல ஒரு மிகப்பெரிய அடர்த்தியான பேச்சை தந்தார். இப்படி இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நாங்கள் பேசுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுக்கு இந்த முழு சுதந்திரத்தை தரக்கூடிய ஜெயா தொலைக்காட்சிக்கு நாம் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் கேக்கெல்லாம் சரி பண்ணியாச்சு, க்ரீமெல்லாம் ஊற்றியாச்சு, பிசைஞ்சாச்சு, எல்லாம் பண்ணி அழகாக வெட்டி எல்லாம் வச்சாச்சு. அதை எடுத்து சாப்பிட போகும்போது மேலே ஒரு செர்ரி பழம் இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ. இந்த 5 பேரும் கேக்க ரெடி பண்ணாங்க. கடலூர் காளிதாஸ் செர்ரி பழம் வைக்க வர. நடுவர் அவர்களே, நல்ல ஒரு தலைப்பு.
வாழ்வை மகிழ்ச்சியாக வைப்பது வீட்டுச் சூழலா இல்லை வெளிச்சூழலா? இப்போ வீட்டுச் சூழலேன்னு பேசுற அந்த 3 பேருக்கும் வெளிச்சூழலேன்னு பேசுற எங்க 3 பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? வீட்டுச் சூழல் என்பது ஒருவருக்கு அன்பை கொடுக்கும், வெளிச்சூழல் தான் அவனுக்கு அனுபவத்தை கொடுக்கும். பலே பலே. வீட்டுச் சூழல் ஒரு பெண்ணுக்கு சமைக்க கற்றுக் கொடுக்கும், வெளிச்சூழல் தான் அவளை சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கும். பலே. சார், சம்பாதிச்சாதானே சந்தோஷமா வாழ முடியும். வீட்டுச் சூழல் ஒருவனுக்கு வாழ கற்றுக் கொடுக்கும், வெளிச்சூழல் தான் அவனுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கும். மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா, வீட்டுல இருக்கிறவங்க நம்ம கிட்டயும் பேசி சிரிப்பாங்க, நம்ம இல்லைன்னா நம்மளை பத்தியும் பேசி சிரிப்பாங்க. அடே அடே நல்லா இருக்கே. அப்புறம் டிராகன் படத்தை பத்தி என்னுடைய அருமை சகோதரர் ரவிக்குமார் வந்து அழகா சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த படத்தினுடைய இயக்குனருக்கு இந்த பட்டிமன்றத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்தாங்க. கட்டிடுறோம். அந்த படத்துல மகனா பிரதீப் ரங்கராஜன் நடிச்சிருப்பாரு, அவருக்கு அப்பாவா ஜார்ஜ் மரியன் நடிச்சிருப்பாரு. ஜார்ஜ் மரியன் பிரதீப் ரங்கராஜனை பார்த்து ஒரு டயலாக் சொல்லுவார், தோத்துட்டேன்னு கவலைப்படாத, அப்பா நான் அவன் கூட இருக்கேன், நீ எழுந்திருச்சு ஓடுன்னு. படம் பார்த்துட்டு வந்து நானும் வீட்டில் படுத்து தூங்கினேன். என்னைக்குமே 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன்னா அன்னைக்குன்னு அசதியாக இருக்குன்னு காலைல 10 மணிக்கு எழுந்தேன். சரி. எழுந்து பார்த்தா என் அப்பா முன்னாடி நிற்கிறாரு. அவரு சொல்கிற மாதிரி இவரும் சொல்கிறாரு, தோத்துட்டேன்னு கவலைப்படாத, அப்பா நான் அவன் கூடலாம் இருக்க மாட்டேன், 27 வருஷமா உனக்கு தெண்டமா சோறு போட்டாச்சு, ஒழுங்கு மரியாதை எழுந்திருச்சு வேலைக்கு போ. நடுவர் அவர்களே, 20 வயசு வரைக்கும் தான் ஒருத்தனுக்கு வேலைக்கு சோறு, 20 வயசுக்கு மேல அவன் வேலைக்கு போனாதான் சோறுன்னா அவனுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பது எதுன்னு கேட்டா வெளிச்சூழல் தானே. அப்புறம் மனைவியால தான் சந்தோஷம்னு. சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம டென்ஷனா இருந்தா வீட்டுக்கு போனதும் கூல் பண்ற மாதிரியான மனைவியை தேடுவோம். ஆனா கடவுள் என்ன பண்ணுவா தெரியுமா? நம்ம கூலா வீட்டுக்கு போனாலே டென்ஷன் பண்ற மாதிரியான மனைவியை தான் நமக்கு அமைச்சு விட்டோம். நம்ம நவ ரசன உடைய பொண்ணா தேடிக்கிட்டு இருப்போம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க புளி ரசம் கூட வைக்க தெரியாத பொண்ணு நம்ம தலையில கல்யாணம் பண்ணி. சரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் மாசத்துல எப்பயாவது தான் ஒரு நாள் வீட்டுக்கு போவான். வீட்டில் போனா அப்பவும் அந்த புள்ள சண்டை போடும், அது சரியில்லை, இது சரியில்லை, அது நோட்டம், இது நோட்டம்னு. சரி, வீட்டில் தான் சண்டையா இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டான். அங்கேயும் ஃபோனை பண்ணி சண்டையை போட்டுருக்கு, அது சரியில்லை, இது சரியில்லை, அது நோட்டம், இது நோட்டம்னு. இவன் கடுப்பாகி கேட்டுச்சுங்க, ஏமா வீட்டுக்கு வந்தால் தான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து அங்கேயும் ஏமா சண்டை போடுற, இது ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்க. நடுவர் அவர்களே, முதல்ல பொண்ணுங்களுக்கு சமைக்க தெரியுதா? இப்போ ஹோட்டலை பற்றி சொன்னாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி சொன்னாங்க. இந்த கையேந்தி பவனில் கூட்டம் இருக்கும்ல ஹோட்டலில், அதே மாதிரி ஹோட்டலில் 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கூட்டம் இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிற ஹோட்டலில் வீட்டு முறை உணவகம்னு ஒரு போர்டு போட்டு ஹோட்டல் இருக்குது பார்த்துருக்கீங்களா? அந்த கடைக்குள்ளே போய் பார்த்தா 2 பேர் தான் இருப்பாங்க. ஒன்று சமைக்கிற அந்த அம்மா, சமைச்சு யாராவது கொடுத்தா அதை சாப்பிட்டு கழுவுற ஒரு ஆயா இருக்கும் அந்த அறைக்குள்ளே. என்ன காரணம்னா, வீட்டில் இருக்கிற யாராவது சமைக்க தெரியுதா? என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி 4 மாதம் தான் ஆச்சு ஒருத்தனுக்கு. மனைவியை பார்த்து ஆசையாக கேசரி செஞ்சு கொடுன்னு கேட்டிருக்கான். இந்த பொண்ணு என்ன சொல்லணும்? கேசரி செய்ய தெரியும்னு சொல்லியிருக்கணும், இல்லை செய்ய தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். சரி, புருஷன் கேட்குறான்னு சொல்லிட்டு கேசரி செய்யறதுக்கு என்ன பண்ணியிருக்கு? கேசரி செய்யறதுக்கு தெரிஞ்ச மாதிரியே அடுப்பை பற்ற வச்சு, அதுக்கு மேலே வானலை வச்சு, அதுக்கு மேலே கொஞ்சம் ரவையை போட்டு, அதுக்கு மேலே நெய்யை போட்டு, முந்திரி பாதா பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு கடைசியாக அவனை கூப்பிட்டுருக்கு. மாமா கேசரி கலராக வரணும்னா மிளகாத்தூள் அள்ளி போடணுமா, மஞ்சத்தூள் அள்ளி போடணும். இவன் சொல்லியிருக்கான், நீ மிளகாத்தூளையும் அள்ளி போடாத, மஞ்சத்தூளையும் அள்ளி போடாத, உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு என் தலையில் 4 கை மண்ணள்ளி போடும். இப்படி சமைக்கவே தெரியாத பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சார் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நம்ம சந்தோஷமாக்க முடியும்? நடுவர் அவர்களே, ஒரு நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியே போன சித்தார்த்தனைத்தான் இந்த சமூகம் இன்றைக்கு புத்தனாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. விவேகானந்தர் வீட்டிலேயே இருந்திருந்தால் விவேகானந்தராக மட்டும்தான் இருந்திருப்பார். அவர் ஆன்மீகத்திற்காக வெளியே சென்றதால் தான் இன்றைக்கு சுவாமி விவேகானந்தராக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார். நடுவர் அவர்களே, நட்பை பற்றி அவ்வளவு அழகாக சொன்னாங்க. கவிஞர் அறிவுமதி அவர்களை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். நல்ல ஒரு பரிச்சயப்பட்ட முகம், பல திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காரு. அவர் ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு, ஒரு வறுமையில் முள் காட்டில் மதி அழகனாக பிறந்த நான் ஒரு கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அந்த கல்லூரி எனக்கு கடலூரில் இருந்து அறிவழகன் என்கின்ற நண்பனை கொடுத்தது. எங்களை பார்ப்பவர்கள் எல்லாம் அறிவை பார்த்தீர்களா, மதியை பார்த்தீர்களா என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது நாங்கள் இருவரும் இணை பிரியாத உயிர் நண்பர்கள் என தெரிந்த பிறகு அறிவுமதியை பார்த்தீர்களா என்றே கேட்க தொடங்கினார். சார், ஒரு சாதாரண அறிவோடு இருந்த மதியழகனை கவிஞர் அறிவுமதியாக்கி பல திரைப்படங்களுக்கு பாடல் எழுத வைத்தது அவருடைய நண்பன் அறிவழகன் என்று சொன்னால், உயரத்தில் இருப்பவனுக்கு கை கொடுப்பவன் மட்டும் நண்பன் கிடையாது, துயரத்தில் இருப்பவனுக்கும் கை கொடுப்பவன் நண்பன் தான் என்று உணர்த்தியது வெளிச்சூழல் இல்லையா? இதைதான் ஒரு கவிஞன் கூட அழகா சொல்லுவான்,
உலகத்தினுடைய எல்லா உறவுகளுக்கும் உச்சி, அந்த ஒண்ணுக்கு பேரு தான் மச்சின்னு. ஓ, நடுவர் அவர்களே, நான் நிறைவா இப்படி சொல்றேனே, இந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? வீட்டு சூழல்ல தான் மகிழ்ச்சி இருக்குன்னு அந்த அணியில இருக்கக்கூடிய 2 ஆண்கள் பேசுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அதே அணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பேசுவது உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓ, ஒரு கவிஞன் வருத்தத்தோட சொல்லுவான், சார், ஒரு அறையில் இரு என்று சொன்னால் அம்மா இருப்பதே இல்லை. குளியலறை, படுக்கை அறை, படிப்பறை, கழிவறை, குளியலறை, பூஜை அறை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார். உடல் முடியாமல் ஒரு நாள் அவள் படுத்த பிறகு அத்தனை அறைகளும் அவளிடம் வந்து போயின என்று. ஐயோ ஐயோ. அதாவது ஒரு குழந்தை அம்மாவை பார்த்து கேட்டுச்சு, ஏம்மா இன்னைக்கு சண்டே லீவு நாள், வீட்டில் அப்பா சும்மா இருக்காரு, அண்ணனும் சும்மா தான் இருக்கான், நானும் சும்மா தான் இருக்கேன், ஆனால் நீ மட்டும் ஏம்மா எதையாவது சுமந்துக்கிட்டே இருக்கன்னு. சார், முதல்ல இல்லத் அரசிகளுக்கு ஓய்வு கொடுத்து ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்தாதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். வீட்டில் விருப்பத்தோடு வாழக்கூடிய பல பெண்களை விட விதியேன்னு வாழக்கூடிய பல பெண்கள் அதிகம். நடுவர் அவர்களே, நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு கணவனும் மனைவியை பார்த்து காலையில் எதுவுமே சமைக்காத, வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியில் போகும், நல்ல ஒரு படமாக பார்த்துட்டு, நல்ல பீச்சுக்கு போயிட்டு, நல்ல ஒரு துணிக்கடைக்கு போயிட்டு, நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு திரும்ப வரும்பொழுதும் வீட்டில் வந்து எதுவும் சமைக்காமல் ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துடும்னு ஒவ்வொரு கணவனும் மனைவியை பார்த்து அன்பாக சொல்லி பாருங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு கூட்டிக்கிட்டு போன மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று சொன்னால் வீட்டு சூழலை விட ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது வெளிச்சூழலை என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினிய பெருமக்களே, பட்டிமண்டபங்களை உற்று நோக்குகின்ற போது பேச்சாளர்களுடைய பேச்சுக்கு இடையில் கவிதை அப்படியே தெரிக்கும். பேச்சாளர்களுடைய பேச்சுக்கு இடையில் கவிதை தெரிக்கும். ஆனால் கவிதையே பட்டிமண்டபமாக இருந்தது என்றால் அது கடலூர் காளிதாஸ் பேசினாள். 6 பேருமே ரொம்ப அகமகிழ, மனம் நிறைய, அவை நிறைய பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தீர்ப்புக்கு செல்வதற்கு நான் 2 புத்தகங்களை துணைக்கு வைக்கப் போகின்றேன். ஒன்று இந்திய காவல் பணியாளர் எழுதியது, இன்னொன்று இந்திய ஆட்சி பணியாளர் எழுதியது. இந்திய காவல் பணியாளர் சொல்கின்றார், அகிலமெல்லாம் தமிழின் ஆட்சி, அகிலமெல்லாம் தமிழின் ஆட்சி, அதற்கு இந்த கட்டுமரம் என்னும் சொல்லே சாட்சி. அதாவது நீங்கள் உலகத்தில் எத்தனையோ மொழி இருக்கும், இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை தமிழ் புத்தாண்டுலையாவது சிந்திங்க. எவ்வளவு மூத்த மொழி அப்படிங்கிறாங்க. முதல்ல தமிழ் மொழியை தப்பு இல்லாமல் படிங்க, தமிழை தப்பு இல்லாமல் எழுதுங்கிறத ஆரம்ப பள்ளியிலிருந்து அரசியல்வாதி வரைக்கும் எல்லாரும் இன்றைக்கி உறுதிமொழி எடுத்துப்போம். தினம் ஒரு திருக்குறள் படிப்போம் என்பதை வேண்டுகோளாக வைத்து தீர்ப்புக்குள் செல்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல தலைப்பு என்ன? வாழ்வின் மகிழ்ச்சியை தருவது வீட்டுச் சூழலா வெளிச்சூழலா அப்படின்னா, வாழ்வியல் புத்தகத்தை எழுதிய யூ கேன் வின் ஷிவ்கர். ஆனால் இவரை படித்துவிட்டு எங்கள் தமிழ் சமூகத்தில் எழுதிய சுந்தர் ராமசாமியினுடைய புத்தகம், இது 2 இந்த தலைப்பை பற்றி ஒரு வரி சொல்கிறாங்க. மகிழ்ச்சி என்பது ஒருவித உணர்ச்சி. இந்த 2 பேருடைய எழுத்துக்களை வைத்து கொண்டு நான் இந்த தலைப்பை ஆராய்ந்தால் ஒரு உளவியல் பட்டியல் போடுறாங்க. ஒரு 40% மகிழ்ச்சி எங்கடா கிடைக்குதுன்னா, என் தம்பி தொடங்கியது போல பண்டிகைகளில் மகிழ்ச்சி கிடைக்குதுங்கிறாங்க, தேர் திருவிழாவில் மகிழ்ச்சி உண்டுங்கிறாங்க. அடுத்து இந்த ரெஸ்டாரண்ட்டு பற்றி அழகாக பேசுனீங்கல்ல, நீங்கள் என்ன தான் இருந்தாலும் குடும்பத்தோடு ஒரு நாள் ஒரு உணவு விடுதிக்கு போய், பாப்பா உனக்கு என்ன வேணும், தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்தே பழக்கப்படுத்தி கொண்டு, அங்கே போய் எச்ச தட்டில் எடுக்கப்படாதுன்னு கரெக்டாக இவன் வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டு அம்மா தட்டில் தவ்வி எடுப்பான் பாருங்க, அது ஒரு வித மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சி நிறையா. சார், என்னையை பொறுத்த வரைக்கும் எதிராக மகிழ்ச்சின்னா, நல்லா சின்ன வயசில் அடம் பிடிச்சி வாரியார் சாமியும் புலவர் கீரன் பேச்சையும் கேட்பேன், அது மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு என் சகோதரன் சொன்னது போல் அருணா சாய்ராம் பாட்டும் இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் ஹரி ஜெயராஜும் பாட்டு கேட்குறதும் மகிழ்ச்சி. சில பேருக்கு ஆர்எஸ் மனோகருடைய ட்ராமா பார்க்குறது மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அவரை மாதிரி ஒரு செட்டமைப்பு போட்டு அந்த பிரமிப்பு இனி மாதிரிலாம் கிடையாது, அது ஒரு பெரிய பிரமிப்பை கொண்டு வந்திருக்கு. 40% இந்த மகிழ்ச்சியை பற்றி பட்டியல் போடுறாங்க மேலை நாட்டு புத்தகங்கள். நம்ம தமிழ் சமூகத்தில் நம்முடைய
எஸ்ரா அழகாக எழுதுகிறாரு, குற்றாலத்துக்கு போகிறது மகிழ்ச்சி, கோவிலை சுற்றி வருவது மகிழ்ச்சி, மலை பிரதேசங்களுக்கு போகிறது மகிழ்ச்சி, தேசாந்திரிய வாசிக்க தான் உங்களுக்கு தெரியும் மகிழ்ச்சி, அப்படி விதவிதமாக இருக்குது அப்படின்னு இவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் வீட்டில் ஒரே வரி தான் அழகாக தங்கச்சி சொன்னான், 1000 தான் இருக்கட்டும் உணவு விடுதியில், மொட்டை மாடியில் கொண்டு போய் சட்டி சோறில் உப்பை நிறையா போட்டு அப்படி பிசைஞ்சு நடுவில் எடுத்து ஒரு சின்ன வெங்காயத்தையோ ஊறுகாயோ பச்சை மிளகாயோ ராத்திரி இந்த வெயில் காலத்தில் பிள்ளைக்கு ஊட்டி விட்டு ஒரு கடி கடிக்க சொல்லி நிலாவை பார்த்து கதை சொன்னால் அது 1000 நட்சத்திர விடுதியெல்லாம் தோற்று போகணும்னு சொன்னா பாருங்க, அது மகிழ்ச்சி. என்னுடைய அன்பு சகோதரன் சொன்னார் பாருங்க, அப்பாவை பற்றி, மனைவியை பற்றி, தாத்தா பாட்டிகளுடைய நம்பிக்கை பற்றி, அது எல்லாத்தையும் விட நான் முத்துக்குமாருடைய கவிதையை சொல்லி நான் குடித்த பாலை மிச்சம் குடித்த வண்டான்னு சொன்னார்ல, அதுக்கே உமாசங்கருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். அதுக்குள்ளே பாசம் இருக்குது, நேசம் இருக்குது, பரிவு இருக்குது, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உறவு அதுக்குள்ளே இருக்குங்கிறத ரொம்ப பிரமாதமாக வச்சாங்க. அப்போ இது 40 இது 40ன்னா அப்போ இன்னும் 20ன்னா உளவியலில் எழுதுகிறாங்க, இன்றைய மகிழ்ச்சிக்கு 20% புதிய வரவாகிய ஊடகங்கள்னு எழுதுகிறாங்க. வெறும் டிவி மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சி. இப்போ வீடா வெளியா ஊடகமா எதை சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இதுக்கு தீர்வு இதெல்லாம் சொல்கிறத விட இது ஒரு யதார்த்த தலைப்பு. எனக்கு என்னுடைய பால்ய பருவம் ஞாபகம் வருது. எனக்கு எப்போதுமே நீர்நிலைகளில் குளிக்கிறது ஆசை. குளத்துக்கு போனோம்னா எங்கள் தாத்தா சொல்லுவார், ரொம்ப போகாத, அங்கே சுழல் இருக்குது, மாட்டிப்பேன். நல்லா இந்த வார்த்தையை கவனிக்கணும். கடலுக்கு போவேன், என் பாட்டி சொல்லும், கரையிலே என்ன ரொம்ப போனால் அங்கே ஒரு பெரிய சுழல் இருக்குது, உன்னை இழுத்துரும் அப்படிம்பாங்க. ஆத்தங்கரைக்கு எங்கள் தாய்மாமாவோடு போவேன், பேசாமல் முன்னாடியே நின்று குழி, ரொம்ப உள்ளே போகிறேன்னு போகாத, அங்கே சுழலில் மாட்டிப்பேன். சூழல்ங்கிறது வேற, சுழல்ங்கிறது வேற, சூழல்ங்கிறது வேற, சுழல்ங்கிறது வேற. இப்போ சூழலே சுழலாக மாறிடக்கூடாது, சூழலே சுழலாக மாறிடக்கூடாது. அப்படி மாறாமல் இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி, நினச்சதை அனுபவித்து திருப்பி வந்துடலாம். இன்றைக்கி யார்கிட்டடா போய் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு கேட்கலான்னா, எனக்கு தெரிந்த இந்திய தேசம் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவன் இந்த மண்ணில் பிறந்த நாள் எங்கள் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அற்புதமான இந்த நல்ல நாளில் ஐயாட்ட போய் கேட்டேன், ஐயா இதுக்கு என்னையா நீங்கள் எப்போயா மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு. லண்டன் தெருக்களில் போகும்போது அண்ணல் அம்பேத்கரை கேட்குறாங்க, எனக்கு என்ன மகிழ்ச்சி, நல்ல விடுதியை ஒட்டி நூலகம் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி, அதுதான் சமூகத்தை மாற்றுன்னு. சரி அண்ணல் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு டக்குன்னு இந்தியாவுக்குள்ளே வந்தேன். இந்தியாவே தேசத்தந்தைன்னு சொன்னாட காந்தி, அவரை பார்த்து கேட்டேன், ஐயா உங்களுக்கு எதையா மகிழ்ச்சி அப்படின்னேன். ஊரே என்னை மகாத்மான்லாம் சொல்கிறாங்க, சத்திய சோதனையில் எழுதுகிறாரு. ஆனால் என்னை மென்மையான வார்த்தைகளால் செதுக்கிய அமுதமொழி தந்த என் தந்தையும் மௌனமொழி தந்த கஸ்தூரிபாய் காந்தியும் தான் என் வாழ்வின் வெற்றிக்கு காரணம். அடுத்து இந்த மண்ணில் அப்படி நினச்ச உடனே கண்முன்னே கம்பீரமாக இருக்கக்கூடிய பராசக்தி மைந்தன் பாரதியிட்ட கேட்டேன், வறுமையவே தூக்கி போட்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு சொன்னியே, உன்னுடைய மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னு. ஒரே வரிதான், என் பேனா தங்கு தடை இல்லாமல் எழுதியதற்கு காரணம் செல்லம்மா என்கின்ற ஒற்றை ஆலமரம். இது நான் சொல்லலை, அவருடைய பேரன் இன்றைக்கு கொள்ளுப்பேரன் நிரஞ்சன் பாரதி சொன்னால் அவங்க அப்பா ராஜ்குமார் பாரதி பாட்டாவே வடிச்சிருக்காரு. சரி உடனே இந்த பக்கம் பார்க்குறேன், விவேகானந்தரை பற்றி எல்லாம் தம்பி காளிதாஸ் சொன்னார். விவேகானந்தருடைய இந்த புத்தகத்தை நான் படித்து பார்த்தபோது அவர் சொல்கின்றார், இளம் வயதிலேயே நான் சாதிப்பதற்கு என் தாயினுடைய பரிவும் மனச்சொற்களும் மட்டும்தான் என்னை விவேகானந்தராக மிளறச் செய்தது. சரி இன்னைக்கு தம்பி இப்படி பேசுவார்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அதே நான் முத்துக்குமார்கிட்ட கேட்டேன், அவர் சொல்கிறாரு, வேடிக்கை பார்த்து நின்ற மனிதர்களில் நான் வீழ்ந்து விடாமல் கரம் நீட்டிய என் தந்தையின் வீட்டு சூழல்தான் காரணம் என்றார். சரி நான் இன்றைக்கி ஒரு நல்ல நாளாச்சே ஆன்மீகத்தில் அப்படின்னு சொல்லி நம்முடைய சிவன் சார் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய உடன் பிறந்தவர், 100 ஆண்டு இந்த மண்ணுலகில் வாழ்ந்த ஏணிப்படி மாந்தர் என்கின்ற புத்தகம் தந்த சிவன் சார்கிட்ட கேட்டேன். ஒரே வரி சொன்னார்,
குடும்பங்கள் கோவிலாக இருந்தால் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும். இதை 12ஆம் திருமுறை பெரிய புராணத்தை பற்றி சகோதரர் சொன்னாரே அதற்காக. அப்போ பட்டிமண்டபமாச்சே, இதற்கு தீர்ப்பு சொல்லணும்னா பட்டிமண்டபத்திற்கு ஒரு பல்கிவாலா பீஷ்மாச்சாரி யாருன்னா எங்கள் ஐயா வாரியார் சாமிகள் தான். அண்மையில் கூட அவர் பிறந்த காங்கேய நல்லூரில் அருமை இளவல் சரவணன் அவர்கள் அண்மையிலே பேசிவிட்டு வந்தார். ஐயாட்ட கேட்டேன். ஐயா சொல்கிறார், ஊரே சிரிக்க வைத்த நான் என்றைக்கும் சிரிப்போடும் மகிழ்வோடும் இருந்ததற்கு காரணம் என் தாய் தந்தை காட்டிய சூழலாகிய குடும்பம்தான் காரணம்னு பதிவு செய்தார். எல்லாம் சரி, மகிழ்ச்சி தான், அதற்காக அப்படியே சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதன் தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, பிறரையும் மகிழ்ச்சியாக வைக்கணும், சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியாக வைக்கணும். அப்படின்னா உலக வரைபடத்தில் எனக்கு தெரிந்து ஈர இதயம், கொடுக்கக்கூடிய குணம், ஜாதி மத பேதம் கிடையாது, இறை நம்பிக்கை உண்டு, வேண்டியவர் வேண்டாதவர் என்கின்ற பாகுபாடு கிடையாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பெரியவர் சிறியவர் வறியர் செல்வர்லாம் கிடையாது, எல்லோரும் சமம்னு சொன்ன எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர் என்கின்ற புத்தகத்தை படித்தேன். அண்மையில் அவர்கிட்ட 10 ஆண்டு காலம் நேர்முக அலுவலராக இருந்த, ஆட்சித்தலைவராக செம்மார்ந்து பணியாற்றி கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர் ஐயா பிச்சாண்டி ஐயா அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை படித்தபோது அவர் சொல்கிறார், இந்த ராமச்சந்திரனை புகழ்வாய்ந்த ராமச்சந்திரனாக மாற்றியதும் என் மனநிலையை மகிழ்ச்சிப்படுத்தியதும் என்னை சார்ந்தவர்களையும் நான் ஆண்ட மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்தியதற்கு ஒரே காரணம் என்னுடைய குடியிருந்த கோயில் சத்யபாமாவினுடைய வார்த்தைகள் தான். அவர்தான் அன்னை. அடுத்த வரி எழுதுகிறார், நான் எல்லோருக்கும் உதவுவதாக எல்லோரும் சொல்கிறார்கள், அதற்கு காரணம் என் குடும்பச் சூழலே. அதாவது நேர்முகமாக கற்றுக்கிறதுன்னு ஒன்று, மறைமுகமாக கற்றுக்கிறதுன்னு ஒன்று. தான் பட்ட துன்பம் துயரம் பிறர் படக்கூடாது என்கின்ற குடும்பச் சூழலையே அஸ்திவாரமாக்கி, தாயின் சொற்களை கோயிலாக்கி நம் மக்களை நிம்மதியாக வாழச் செய்த எம்ஜிஆரின் வார்த்தைகளை கடன் வாங்கி சொல்கின்றேன். பொதுவாக வாழ்வில் மகிழ்ச்சி வீட்டிலும் கிடைக்கிறது, வெளியிலும் கிடைக்கிறது என்றாலும் கூட வெளியில் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. எதிர்பார்ப்பு இல்லாத நம்பிக்கை கரம் வீட்டுச் சூழலே. சுழலில் சிக்காமல் நீங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க வீட்டுச் சூழலே என்ற வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இது போன்ற ஒரு இனிமையான சுவையான நல்ல நாளில் உங்களை எங்கள் குழுவினரோடு சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி ஜெயா தொலைக்காட்சியின் தொழில்நுட்ப கலைஞர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர், நிர்வாகம், விளம்பரதாரர்களோடு விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய மணிகண்டன்.